Hi viewers, this is Padmaraj. Today நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து காலம் மார்க்கிங் அண்ட் ஓரியன்டேஷன். ஒன்ஸ் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிசைனராக நம்ம காலம்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் காலம்ஸ் பிளேஸ் பண்ணணும், என்ன டைரக்ஷனில் அசைன் பண்ணணுங்கிறதுக்கு சம் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்கு. அது ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவாய்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் காலம்ஸ். ஸோ காலம்ஸ் பிளேஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி ப்ரொஜெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஆச்சுன்னா ஏஸ்தட்டிக் வைஸ் கன்சிடர் பண்ணும்போது ஒரு பேட் அப்பியரன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளானில் 2 காலம்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த காலம் வந்து பிளானில் ஒரு பாயிண்டில் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த காலம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த காலம் வந்து இதில் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணும்போது எனக்கு இந்த காலம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி காட்டுது. ஸோ இதோட டைரக்ஷன், அதாவது ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ நான் டெலிட் பண்ணுறேன். அகெயின் அனதர் டைரக்ஷனில் ஒரு ஓரியன்டேஷனில் நான் வச்சுருக்கிற காலமை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸும் க்ரியேட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவை இருக்கோ ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் பிளாட் பண்ணணும். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவாய்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ் காலம்ஸ். இது வந்து மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் பிளானாக இருந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ரூம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ காலம்ஸ் பிளேஸ் பண்ணும்போது ஃப்ளோர் வைஸ் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காலமை வந்து இந்த ஃப்ளோரில் இந்த பாயிண்டில் நான் பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது பிளேஸ் பண்ணியிருக்கேன் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ இதே காலம் வந்து எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் க்ரியேட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அசைன் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு காமன் பாயிண்டை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் க்ரியேட் ஆகலை. சப்போஸ் நான் இப்போ இந்த காலமை நான் எடுத்துகிட்டு அகெயின் இந்த ரூமில் ஒரு கார்னரில் ஒரு காலமாக பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே காலம் வந்து உங்களுக்கு கிரவுண்ட்லேயும் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அகெயின் நான் செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் க்ரியேட்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து கிரியேட் ஆனது வந்து ஒரு சென்டர் ஆஃப் தி ஹாலில் வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு அப்ஸ்ட்ரக்கல் மாதிரி கிரியேட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் எகெயின் ஏஸ்தட்டிக் வைஸ் அப்பியரன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ இந்த இஷ்யூஸ் மேக்ஸிமம் எப்போலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் பிளானாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு காலம் பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் காலம்ஸ் அட் கார்னர் ஆஃப் தி பில்டிங்ஸ் ஆர் வால்ஸ். ஸோ காலம்ஸ் பிளேஸ் பண்ணும்போது கார்னர் ஆஃப் தி பில்டிங்ஸில் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த காலம் எடுத்து எங்கெல்லாம் கார்னர் ஆஃப் தி பில்டிங்ஸ் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் வந்து 4 கார்னர்ஸ்லேயும் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லிஃப்ட் ஏரியாலையும் வந்து 4 கார்னர்ஸ்லேயும் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ரூம்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஸோ அதுலேயும் வந்து 4 கார்னர்ஸில் வந்து காலம்ஸ் பிளேஸ் பண்ணது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால லோ டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவாய்ட் லார்ஜ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன்ஸ் காலம்ஸ். இப்போ நான் இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காலமை வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 காலமோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணால் காலமுக்கு லோட் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒன்ஸ் லோட் அதிகமாச்சுன்னா
உங்களோட காலம் செக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். மீன்வைல் ஃபவுண்டேஷன் டைமென்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்பிட்வீனில் இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஒரு காலம் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக காலமோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4.5 மீட்டர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் லார்ஜஸ்ட் ஸ்பேன் ஆஃப் பீம்ஸ். லார்ஜஸ்ட் ஸ்பேன் ஆஃப் பீம்ஸ் கிரியேட் ஆகிற போர்ஷன்ஸில் காலம்ஸ் பிளேஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா லென்த் ஆஃப் பீம் வந்து ஹையராக போச்சுன்னா உங்களோட பெண்டிங் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் பெண்டிங் மூமெண்ட் இன்க்ரீஸ்னா உங்களோட டெப்த் ஆஃப் பீமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இன்பிட்வீனில் ஒரு காலம் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்பிட்வீன் காலம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 feet above இருக்கு. ஸோ நான் இந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து பெண்டிங் மொமெண்ட்டும் வந்து ஹையராக இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும்னா அடிஷ்னலாக ஒன் மோர் காலம் வந்து இன்பிட்வீனில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து லொகேட் கார்னர் அண்ட் எட்ஜ் காலம்ஸ் அட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி லைன். சப்போஸ் உங்கள் ஸ்ட்ரக்சர் ஃபுல் ப்ராப்பர்ட்டி ஏரியாவில் கவர் ஆகுது அப்படின்னா உங்களோட எட்ஜஸ் அண்ட் கார்னர் காலம்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி லைன்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் இன்சைட் பிளேஸ் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ப்ராப்பர்ட்டி லைன் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த காலமை வந்து சம் டிஸ்டன்ஸ் உள்ள பிளேஸ் பண்ணணும். ஸோ இதை எதுக்காக மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னா டு அவாய்ட் எக்ஸென்ட்ரிக் ஃபூட்டிங்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த காலமில் கிரியேட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஓரியன்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் காலம்ஸ். ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் காலம் ஷுட் பிளேஸ் டுவர்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்பேன் பீம்ஸ். ஸோ இது எதுக்காக மேக்ஸிமம் பண்ணுறாங்க அப்படின்னா டு அவாய்ட் ஹையர் டிஃப்ளெக்ஷன் அண்ட் பெண்டிங்ஸ். ஸோ இதை மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் வந்து காலம் ஓரியன்டேஷன்ஸை மீன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்து ஹையர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் செகண்ட் இமேஜ். இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஹையராக இருந்துச்சுன்னா உங்களோட மூமெண்ட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டியும் ஹையராக இருக்கும். தேர்ஃபோர் லெஸ் பெண்டிங் வந்து அக்கர் ஆகும். சப்போஸ் இப்போ உங்களோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லோவராக இருந்துச்சுன்னா மூமெண்ட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெண்டிங் வந்து ஜாஸ்தியாக காட்டும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஓரியன்டேஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஓரியன்டேஷன் தான் வந்து ரைட் மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பிளானில் எங்கெல்லாம் ஓரியன்டேஷன்ஸ் செக் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பீம் லென்த்தை பேஸ் பண்ணி தான் ஓரியன்டேஷன்ஸும் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலமோட ஓரியன்டேஷன்ஸ் வந்து மாற்றி ஆகணும். ஸோ இந்த பொசிஷனில் நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ஓரியன்டேஷன்ஸ் செக் பண்ணணுமோ அதெல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் காலம் மார்க்கிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.